Hi students, welcome to BIMI Maths. இன்னைக்கு 10th standard Maths 4th chapter geometry ல exercise 4.2 ல second sum பார்க்கலாம். ABCD is a trapezium in which AB is parallel to DC and PQ are points on AD and BC respectively, such that PQ is parallel to DC if PD equal to 18 cm, BQ equal to 35 cm and QC equal to 15 cm. Find AD. இதில் ABCD இது ஒரு ட்ரப்பீசியம் கொடுத்துருக்குறாங்க. இதில் PQ வந்து parallel to AB கொடுத்துருக்குறாங்க. இதில் PDயோட வேல்யூ 18 சென்டிமீட்டர், இங்கே QC வந்து 15 சென்டிமீட்டர், இங்கே BQ வந்து 35 சென்டிமீட்டர். இந்த APயோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இதை நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இன் ட்ரையாங்கிள் ஏசிடி ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த ட்ரையாங்கிளில் இந்த PO இஸ் parallel to இந்த CD. ஸோ பை பிபிடி தேரம், பேரலல்னு கொடுத்தாலே பிபிடி தேரம் தான் எடுக்கணும். அப்போ பை பிபிடி தேரம் இங்கே AO பை இங்கே AO பை OC ஈக்குவல் டு AD பை PD, AP பை PD, AO by OC equal to AP by PD. இப்போ AO by OC equal to இங்கே AP வந்து நம்மளுக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். PD வந்து தெரியும் 18 சென்டிமீட்டர். இதையே ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ரையாங்கிள் எடுத்துருக்குறோம் ACD. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் இருக்க ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிள் ACB, இந்த ட்ரையாங்கிள் எடுக்கணும். இன் ட்ரையாங்கிள் ACB OQS, இந்த OQ வந்து parallel to AB. அப்போ பை பிபிடி தேரம் OC இங்கே OC பை OA ஈக்குவல் டு CQ பை QB, OC பை OA ஈக்குவல் டு இங்கே ஈக்குவல் டு CQ பை QB. இப்போ OC பை OA ஈக்குவல் டு CQ வந்து கொடுத்துருக்குறாங்க 15 பை QB வந்து 35 கொடுத்துருக்குறாங்க. அப்போது இது வந்து ரெசிப்ரோக்கல் எடுக்கலாம். ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா OA பை OC ஈக்குவல் டு 35 பை 15 வந்துடும். ஃப்ரம் 1 and 2 x பை 18 ஈக்குவல் டு 35 பை 15. இப்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா x இன்ட்டு 15, 15x ஈக்குவல் டு 18 இன்ட்டு 35. இப்போ x ஈக்குவல் டு 18 இன்ட்டு 35 டிவைடட் பை இந்த 15 கீழே வந்துடும். இப்போ இதை கேன்சல் பண்ணால் 5 3s are 15, 6 3s are 18. இந்த 5 ஆர் 35 கேன்சல் பண்ணால் 7 டைம்ஸ். அப்போ 7 6 are 42. x equal to 42. நெக்ஸ்ட்டு AD equal to DP plus PA. ADங்கிறது வந்து DP plus PA இந்த சைடில். அப்போ DP வந்து 18 ப்ளஸ் இங்கே PA நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 42. அப்போது AD ஈக்குவல் டு 60. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 60 சென்டிமீட்டர். இதுவே வந்து நம்ம இப்படி வேணாலும் போடலாம். பாருங்கள், இந்த டயக்ராம் நம்ம அதில் வந்து இப்படி எடுத்திருந்தோம். இங்கே பாருங்க, இது PQ, இது ABCD, இது P, இது Q. இப்போ இது வந்து நம்ம அதில் வந்து இப்படி எடுத்திருந்தோம் AP பை PD, இங்கே OA பை OC அப்படி எடுத்திருந்தோம். அதுக்கு பதிலாக இங்கே வந்து பாருங்கள் AD இப்படி பை PD, இது இங்கேருந்து AD பை PD ஈக்குவல் டு இங்கே AC பை OC. அப்போ இது இந்த ட்ரையாங்கிளில் ACDங்கிற ட்ரையாங்கிளில். அதே மாதிரி இங்கே இந்த பக்கம் ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா அதுவும் அதே மாதிரி பாருங்கள், ஃபுல்லாக இங்கேருந்து AC பை OC, இங்கேருந்து AC பை OC ஈக்குவல் டு இந்த பக்கம் இங்கே ஃபுல்லாக BC பை இந்த QC. அப்போ இது ரெண்டையும் ரெண்டு ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். ஃப்ரம் 1 and 2 AD பை PD ஈக்குவல் டு BC பை QC. இது ரெண்டுலையுமே ஈக்குவல் டு AC பை OCன்னு இருக்குது. அதனால் நம்ம இதை விட்டுட்டு AD பை PD ஈக்குவல் டு, அப்போ இது ஈக்குவல்னால் இதுவும் ஈக்குவல் தான். அப்போ AD பை PD ஈக்குவல் டு BC பை QCன்னு எடுக்கிறோம். அப்போ AD பை இங்கே இது வந்து PD வந்து 18 ஈக்குவல் டு BC வந்து 50, இங்கே 35 இது ப்ளஸ் 15 கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த சைடு ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 50 வந்துடும். அப்போ 50 பை 15 QC.
அப்போ AD ஈக்குவல் டு இது இந்த சைடு கொண்டு வந்தோம்னா 50 இன்ட்டு 18 டிவைடட் பை 15. அப்போ இது கேன்சல் பண்ணலாம். இங்கே 5 3s are 15, 6 3s are 18. இதை கேன்சல் பண்ணோம்னா 10 டைம்ஸ் 10 5s are 50. அப்போ 10 into 6 AD ஈக்குவல் டு 60 சென்டிமீட்டர். சிம்பிளான சம் தான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா பை.